ஹரே கிருஷ்ணா. இப்போ வேற யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஓகே, பிரபு எனக்கு கேளுங்க. பகவத்கீதையில நம்ம பக்தி தொண்டு அந்த இதுல 15வது பதத்துல ஓகே. யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல் இன்பம் துன்பம் பயம் மற்றும் ஏக்கத்தில் சமநிலையுடன் எவனொருவன் இருக்கின்றானோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு ஆமாம். கிருஷ்ணர் சொல்றாரு. ம். அது யாராலும் தொந்தரவு செய்யப்படாமல் அந்த இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது பிரபு? இப்போ நம்மளுக்கு யார் எந்த தொந்தரவு பண்ணாலும் நம்ம தொந்தரவு ஆகக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அது உங்களுக்கு நல்லா புரியுது இல்லையா? புரியல, அதான். நம்ம யாருக்கும் தொல்லை கொடுக்கறது இல்ல, ஆனா நம்ம மத்தவங்க யாருக்கும் நம்மளுக்கு தொல்லை தொந்தரவு. கொடுக்கறது இல்லை. அடுத்தவங்க நம்ம தொல்லை கொடுத்தால் நம்மளால தாங்க முடியவில்லை அதான் இல்லையா? பிரபு. அதான் இப்போ உங்களுக்கு ஆமா. தெரிஞ்சுக்கணும். நான் என்ன ஆமா சொல்லியிருக்கிறேன், அதான். யார் எந்த விதத்துல தொல்லை கொடுத்தாலும் அந்த தொல்லை கொடுக்கறதுக்கு கிருஷ்ணா தான் காரணம். கிருஷ்ணாவுடைய ஆணை இல்லாமல் அவங்க நம்மளுக்கு தொந்தரவை கொடுக்க மாட்டார்கள். இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஓகே. கிருஷ்ணாவுடைய ஓகே. ஆணை மேலதான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நிலைமையிலே அந்த நிலைமையிலே அடுத்தவங்க நம்மளை தொந்தரவு பண்ணால் அது கூட கிருஷ்ணாவுடைய விருப்பத்தால தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் நம்ம யோசிக்கணும், இது வந்து ஃபீலிங் திங்கிங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வில்லிங் பண்ணணும். என்ன வில்லிங் பண்ணணும்? எதற்காக கிருஷ்ணா இந்த மாதிரி தொல்லை எனக்கு இவர் மூலமாக கொடுக்கின்றார் இல்லையா? இப்ப நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது, எதற்காக கிருஷ்ணா எனக்கு இந்த தொல்லையை இவர் மூலமாக கொடுக்கின்றார். இவர் மூலம் கூட விட்டாலும் ஏன் கிருஷ்ணா எனக்கு இந்த விதத்துல தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாரு என்று யோசிக்கணும். அவன் யார் மூலமாக அது கொடுக்கலாம், அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் யாராவது அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். நீங்க மியூட் பண்ணுங்க மாதாஜி, கலா மாதாஜி. ஓகே ஓகே பிரபு. அதுக்கப்புறம் நீங்க கேட்கும்போது நீங்க அன்மியூட் பண்ணுங்க. இப்ப சவுண்ட் எல்லாம் வருது. இப்ப கிருஷ்ண ஏன் எனக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுக்கின்றார் என்றது விசாரிக்கிற போது, கிருஷ்ண வேணுமன்னிட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டார். ஆனால் நான் பூர்வம் யாருக்கோ இந்த மாதிரி தொல்லை கொடுத்து இருந்திருக்கிறேன். அதோடைய ரியாக்ஷனாக தான் இப்ப கிருஷ்ணா எனக்கு இந்த தொல்லையை கொடுக்கிறார், அதுவும் இந்த மனிதன் ரூபத்திலே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரை பத்தி கவலைப்படக்கூடாது. யார் நம்மளுக்கு தொல்லை கொடுத்தாரோ அவரை பத்தி கவலைப்படக்கூடாது. ஆனா கவலை பண்ண வேண்டியது, நம்ம யாருக்கோ இதுக்கு முன்னே ஒருத்தருக்கு தொல்லை கொடுத்திருந்தோம். அப்ப கிருஷ்ண கிட்ட வேண்டிக்கணும், கிருஷ்ணா என்னை மன்னிச்சு விடு. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆ நான் இந்த மாதிரி தொல்லை யாருக்கோ கொடுத்துருக்கின்றேன். அதனாலதான் நீங்க இந்த மாதிரி எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க. அதான் என்னை மன்னிச்சிடணும், எனக்கு உதவி பண்ணணும். இந்த மாதிரி தொல்லை நான் வேற யாருக்குமே எப்பவுமே கொடுக்கவே கூடாது. உங்களுடைய உதவியால தான் இது முடிக்கும். என்னுடைய முயற்சியால முடியாது. நீங்க எனக்கு உதவி பண்ணணும், என்ன மன்னிச்சிடணும் இல்லையா? அப்ப அவங்க மேல நம்மளுக்கு வெறுப்பு இருக்காது, விரோத பாவம் வராது. நம்மளுடைய தவறு நம்ம உணர்ந்துட்டோம், அதை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் இல்லையா? அப்ப யாரும் நம்மளுக்கு தொல்லை பண்ணாலும் நம்ம அது மருந்து கிருஷ்ண உணர்வுல மருந்து சாப்பிடலாம். அப்ப நம்மளுக்கு அது குணமாகிவிடும் இல்லையா? இப்ப புரிந்துங்களா கலா மாதாஜி உங்களுக்கு? இப்ப நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. புரியுது பிரபு. ஓகே புரிஞ்சுச்சு. இது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கவனத்தை கொண்டு வரணும். கிருஷ்ணரை நினைக்கணும். கிருஷ்ணர் மறந்துட்டாதான் அது தொல்லையாக இருக்கும். கிருஷ்ணரை கவனத்தை கொண்டு வந்துட்டு அந்த தொல்லை மாதிரி இருக்காது இல்லையா?
ஓகே பிரபு, தேங்க்யூ. வெல்கம். வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? தமாலுக்கு கூட ஏதாவது கேள்வி இருந்தால் அவரை சேட்டில் அனுப்பி வைக்கலாம். அவர் மைக்கு சரியா இல்லை என்றாலும் அவர் கேட்குதா இல்லையா அது கூட எனக்கு தெரியல. அவருக்கு நம்ம சவுண்டாவது கேட்குதா இல்லையோ? இல்ல கேட்க முடியுதா பிரபு? மெசேஜ் பண்ணாரு. கேட்க முடியுது, ஆனா பேச முடியல. அப்ப அவர் சேட்டில் அனுப்பலாம். அவருக்கு அவருடைய சேட்டில் கேள்வி கூட அனுப்பலாம். ஓகே. ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? லீடர்ஸ் பர்டிகுலரா கேட்டுட்டே இருக்கணும். அனுராதா மாதாஜி ஒரு கேள்வி கூட கேட்கவே மாட்டேன்றாங்க. எஸ் ஸ்ரீநாத் பிரபு ஏதோ கேட்கணுமா? கன்விக்ஷன் ஒரு வேர்ட் இருக்கு. கன்விக்ஷன், ஆமா. ஈவன் தி ஜட்ஜ் இஸ் கன்விக்டட் தி விக்டிம். அதுக்கும் ஃபெய்த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதுக்கும் ஃபெய்த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கன்விக்ஷன், அச்சா அச்சா. கன்விக்ஷன் ஃபெய்த் வந்து அது வந்து ஃப்ளக்சுவேட்டிங். ஃபெய்த் வந்து இப்போ ஒருத்தர் மேலே ஃபெய்த் இருக்கலாம். இன்னைக்கு ஐ லவ் யூ, யூ லவ் மீ, லெட் அஸ் மேரி, அது ஒரு ஃபெய்த்து. ஆனால் அடுத்த நாள் டிவோர்ஸ் பண்ண, ஐ லாஸ்ட் மை ஃபெய்த் இன் யூ. ஃபெய்த் வந்து ஃப்ளக்சுவேட்டிங், சமயத்துக்கு அனுசாரமாக இருக்கிறது. கன்விக்ஷன்னாக்கா எந்த நிலைமையிலும் நான் மாற மாட்டேன். என் ஃபெய்த் எப்பவுமே போவிப்போது. நான் கன்விக்ட், ஐ ஆம் வெரி மச் கன்வின்ஸ்டு. ஸோ அது வந்து டிட்டர்மின்டு மாதிரி. ஏன் எது நடந்தாலும் அது இப்போ கிருஷ்ணா நெவர் டஸ் எனி மிஸ்டேக். சில பேருக்கு இது ஒரு ஃபெய்த் மாதிரி இருக்கும். Those who are convicted that one, it means that எது நடந்தாலும் கிருஷ்ணா தவறு பண்ண மாட்டார். அது கன்விக்ஷன் இருக்கா அவங்க. ஆனா எனக்கு தவறா தோன்றுது, அதில் என்ன நான் புரிஞ்சு கொள்ள வேண்டுமோ அது புரிஞ்சு கொண்டால் ஐ எம் ஆல்சோ ஹாப்பி. ஸோ ஃபெய்த் இஸ் வேரியிங், தட் இஸ் ஃப்ளக்சுவேட்டிங். கன்விக்ஷன் இஸ் டிட்டர்மின்ட், நோ சேஞ்ச் அட் ஆல். புரியுதுங்களா ஸ்ரீநாத் பிரபு? கிருஷ்ணா நினைச்சுக்கோ, கிருஷ்ணா நெவர் டஸ் எனி மிஸ்டேக். சில பேருக்கு ஃபெய்த் இருக்கலாம், சில பேர் கன்விக்டடா இருக்கலாம். ஓகே, ஸ்ட்ராங் ஃபெய்த்னு சொல்லலாம். கன்விக்ஷன் மீன்ஸ் ஸ்ட்ராங் ஃபெய்த் கூட வீக் ஃபெய்த் ஆயிடலாம். ஸ்ட்ராங் சில சமயத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கும், அதே ஸ்ட்ரென்த் சில சமயத்தில் வீக் கூட ஆயிடும். Okay. Hare Krishna Prabhu. Yes Prabhu. Yes Prabhu, now it's working Prabhu. Very good. Krishna helped you. Actually, it was also nice Prabhu, because then I was quiet, other devotees are able to ask questions. That is nice. Prabhu, இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண டாபிக் வந்து என்னன்னா, ஆக்சுவலி குரு பத்தி நம்ம பேசணும் பிரபு. எனக்கு என்ன கொஸ்டின்னா பிரபு, கிருஷ்ணா இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் காசஸ்னு நம்ம சொல்லும் போது, இப்போ இமிடியேட் காசஸ்க்கு வந்து நம்ம அவ்வளவா, இப்போ நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் நடந்தா வந்து இமிடியேட் காஸ்க்கு வந்து நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம். ஏன்னா கிருஷ்ணா இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் காசஸ். தர வேண்டாம் என்றது only devotees should be concerned. ஆனா மெட்டீரியல்ஸ் இமிடியேட் காஸ்ட்க்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் மெட்டீரியல். ஆமா பிரபு. பட் டிவோட்டிஸ் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், அதாவது இமிடியேட் காஸ்ட்க்கு இம்பார்ட்டன்ட். பட் ஆனா குரு வந்து நம்மளுக்கு ஒரு மர்சி கொடுக்கும் போதோ இல்ல ஒரு வைஷ்ணவஸ் நம்மளுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணும்போது, அவங்க வந்து கிருஷ்ணா இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் காசஸ் தான். பட் ஆனா குருக்கும் நம்ம அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வர்ஷிப் பண்றோம், வைஷ்ணவாஸ்க்கும் வர்ஷிப் பண்றோம். அப்படி இருக்கும்போது எப்படி வேர் டு டிஃபரன்ஷியேட் இமிடியேட் காசை எங்க இக்னோர் பண்ணணும், இமிடியேட் காஸ்ட்க்கு வந்து எங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற டிஃபரன்ஸ் எப்படி பிரபு தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்ப குரு வந்து இப்போ ஒரு குரு வந்து நம்மளுக்கு
கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தராரு பிரபு. ஓகே ஓகே பட் நம்ம இப்போ எல்லாத்துக்குமே காஸ் ஆஃப் ஆல் காசஸ் வந்து கிருஷ்ணா தான். சோ கிருஷ்ணா இஸ் த காஸ் ஆஃப் ஆல் காசஸ். அன்லெஸ் கிருஷ்ணாவுடைய ஆணை இல்லாமல் குரு கூட நம்மளுக்கு கிருஷ்ண உணர்வு தர முடியாது. குரு வந்து நம்மளுக்கு கிருஷ்ண உணர்வு தருகிறார் என்றால் இது டைரக்ட் காசு. அந்த காசுக்கு காசு கிருஷ்ணா குருவுக்கு இந்த இது கொடுக்கிறார் சக்தி. அந்த சக்தி மூலமாக குரு நம்மளுக்கு கிருஷ்ண உணர்வு தருகிறார். Okay, so we have to consider our guru as good as Krishna, because we cannot meet Krishna directly, but we are meeting Krishna through our guru. As though guru is not Krishna, we are considering him as good as Krishna. True. Is it okay? Yes, Prabhu. Yes, So Prabhu. what is your question now? We are considering Guru as good as Krishna. Yes. And but in cases where கெடுதல் நடக்கும்போது அங்க வந்து இமிடியேட் காஸ்க்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்ல. கெடுதல் நீங்க சொல்றதுக்கு ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கா நீங்க கேள்வி கேளுங்க. குரு மூலமாக எந்த கெடுதல் நடக்காது. கெடுதல் நடந்தால் அது கெடுதல் வந்து நம்ம பக்கத்துல இருக்கு. நம்ம கெட்டவனா இருந்தாலும் அது கெடுதலா இருக்கும். குரு பக்கத்துல இருந்து கெடுதல் வராது. இப்போ ஒரு நான் இப்போ அதாவது லைஃப்ல இப்போ ஓகே ஜெனரலா நடக்கும்போது அங்க வந்து நம்ம இமிடியேட் காஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம கிருஷ்ணா இஸ் தி காஸ் ஆஃப் ஆல் காசஸ். வெரி கரெக்ட். நம்மளோட மிஸ்டேக்னால தான் நம்ம வந்து because you are a devotee, you are considering like that one, but an ordinary person cannot consider like that, na? Because you are devotee, you are understanding the point. That's why you are considering not the immediate cause, but you are considering the cause of the cause. If you are not devotee, then you would also taken the first cause only, immediate cause. Yes. Isn't it? So that is the difference, non-devotee and devotee. Difference. We don't make our own decision. That is immediate cause we will take, and we will take our decision. We have to take the decision of Krishna, because Krishna is the cause of all causes. Yes. Okay. Yes, Prabhu. So now what is your question? Question, Prabhu. Ipo at Madhyama Adhikari stage le vandu one has to differentiate between favorable and unfavorable. Okay. Yes, Prabhu. Yes. So how to இப்போ ஒரு for example இப்போ என்னோட சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டா வெளியே போறோம், ஆபீஸ்ல ஒரு டிஃபரெண்ட் பீப்புள் மீட் பண்றோம், ஷாப்ல ஒரு டிஃபரெண்ட் பீப்புள் மீட் பண்றோம். Yes. We are keeping on meeting different people, and இப்போ வைஷ்ணவஸ் மீட் பண்றோம். So in case of Vaishnavas, they are favorable to discuss about Krishna. So அவங்க கூட நம்ம Krishna conscious topics வந்து பேசுறோம். Okay. But outside people ஓட நம்ம பேச முடியாது. But அவங்களோட அந்த social dealings வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். அதாவது I cannot ignore my நீங்க இப்போ correct. Okay, I understood that point. Yes. So what is your question? So how to intelligently discriminate, because initial stageல வந்து நம்ம இப்போ எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நம்ம யாருக்கிட்ட இப்போ அன்ஃபேவரபிள் பீப்புள் கூடயும் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் பேசி நம்மளுக்கு தான் ஹர்ட் ஆகும், அவங்களும் வந்து அஃபென்ஸ் பண்ணிடுவாங்க. சோ அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து முதல்ல இருக்க மாட்டேங்குது பிரபு. யார் ஃபேவரபிள் யார் அன்ஃபேவரபிள் இன்டெலிஜென்ஸ் இஸ் given by Krishna. ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயான் தேசாம் சதத யுக்தானாம் பஜ்தாம் பிரீத்தி பூர்வகம். You are not among them. Tesham means them. Whom? Those who are constantly worshipping Krishna, depending upon the mercy of Krishna, to them I give the intelligence. Okay? So you should one among them. Then Krishna will give you that intelligence. So what is your duty? You should constantly think of Krishna, worship Krishna, depend upon the mercy of Krishna. Then Krishna will give you that intelligence. But you cannot claim that I did not receive intelligence from Krishna.
So how can I face these problems? The problem is with you because you are not constantly thinking of Krishna. You are not worshipping Krishna, isn't it? That is your mistake. That is your Yes, Prabhu. shortcoming. Mm. If you want to act, you should become favorable to Krishna. Then Krishna will give you that intelligence. Then you can help, you can face any problem. But without mercy of Krishna, you want to face the problem means you will get annoyed. Huh? Isn't it? Yes, yes, Then you Prabhu. cannot Yes, blame Prabhu. the person. You cannot blame even Krishna. That is shortcoming within No, you. yes, not blaming Prabhu, but it is realistically, though Prabhupada says it only takes 1 second to surrender to Krishna, one can Yes. immediately become Krishna Yes, conscious. you forget everything and surrender to Krishna. It means that you forget all your intelligence and accept only Krishna. You ask them why you are chanting, why you are talking all this nonsensical things and all. Do you understand anything that you do? You are ending up with some problem. Anyone problem. You may be a politician or businessman or any uneducated people or one among the shoppers. You just tell anything using your intelligence, you are acting and you are ending up with some problems. Is it correct or not? No one will say that this is wrong. No one can refute your statement. Isn't it? Mm. So then you should tell that you are end up with problem. No. Who is giving this problem? Only the Supreme God is giving the problem. Huh? So if you can please that Supreme God, then you'll see the result of your actions. How to please the Supreme God? Just to chant His holy names. His holy names, particularly for this Kali Yuga, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Hare Rama, Rama, Hare Hare Hare. Rama. You end up like this. You just tell that when you are using your intelligence, you are reading that much, you are following so many people, but at last you are ending up with some problem. Am I correct or not? You ask. Yes, yes, yes. Ask them to confess their own mistake. Then you say, who is giving the judgment? Who is the supreme judge? Krishna. Krishna is still Maya Adhyakshena Prakriti Suite Sacharacharam. Anyone else told like that one? On my order only everything is going on in this world. Whether that is moving or not moving, only on my order. So on the order of Krishna it is going on. So how to please him? Just first to begin with, chant his holy names with love and devotion. So you have to change their heart, their mood by this one. This Yes, intelligence is given by Krishna. So we, on our part, we should always think of Krishna. See Krishna in everything and every event, every man. Then only Krishna will give that intelligence. Okay, Prabhu. Prabhu, next question, Prabhu. You are fully satisfied with that one? Fully Accepting. satisfied, Prabhu. Krishna You are gives the accepting your intelligence and- shortcoming? Definitely, Prabhu, because I'm not 100% Krishna conscious. That is why I'm not intelligent. So, Okay, now what is the Krishna is next not one? giving. பிரபு இப்போ வந்து நம்ம ப்ரீச்சிங் பண்ணும்போது இனிஷியலி வந்து நம்ம லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாதம் கொடுக்குறோம், அவங்கள என்கரேஜ் பண்றோம், நம்ம ப்ரோக்ராம்க்கு வர சொல்லி ஒருத்தர் என்கரேஜ் பண்றோம் பிரபு. எந்த எந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க குளிச்சுட்டு ப்ரோக்ராம்க்கு வரணும் அப்படின்ற பேசிக் விஷயம்ஸ் வந்து நம்ம இங்க வந்து டைரக்டா சொல்ல முடியாது பிரபு. சோ இல்ல சோ அது எந்த ஆனா இப்போ இப்போ நம்ம வந்து கிருஷ்ணர் இங்க வர்ஷிப் பண்றோம், பிரசாதம் கொடுக்கறோம். சோ இப்போ வந்து நம்ம அவங்கள வந்து ஒருத்தர் குளிக்காம வராங்க, அவங்க கிட்ட நான் சொல்லாம இருந்தா நான் அஃபென்ஸ் பண்றேன்னா, இல்லன்னா நான் சொல்லிட்டு அவங்க ப்ரோக்ராம்க்கே வர மாட்டாங்க. அதுக்கப்புறமா அது வந்து ப்ரோக்ராமுக்கு வரத்துக்கு முன்ன குளிச்சுட்டு தான் வரணும் என்றது ஒண்ணுமே இல்லையே. அவங்க தூங்கிட்டா இமிடியேட்டா வராங்க. You are conducting the programs early in the morning.
சாட்டர்டே சண்டேல அந்த மாதிரி இப்போ இந்த டெய்லி குளிக்கிற ஹேபிட்லாம் இங்க கிடையாது பிரபு ஒரு சிலருக்கு. சோ சோ அப்படி இருக்கும்போது நம்ம நீ அப்ப எப்படி சொல்லணும், பாலிஸ்ட் வேலை நீ சொல்லணும். This and all, you see, we are doing something. For every action, there should be two persons. One is acting, another is accepting. So we are doing so nicely, chanting japa, gipa and all. But if Krishna is pleased, then only you will get the benefit. You may be working on your side, you are doing your japa. If Krishna is not satisfied, you will not get the result of that one. Okay? For any action, there should be two persons. One is giver and another is a taker. If you are giving and the taker is not taking, what is the use of giving? So then they will put how we can please Krishna. You are doing your chanting and you are not getting any benefit. What does it mean? It means that you are doing your chanting but Krishna is not happy. Then you will ask, how I can make Krishna happy? So you are chanting. Chanting is only for the cleansing of the heart. Before coming to the class, if you take your bath, at least outward cleanliness, then only inside the cleanliness will take place. If outer side is not cleaned, then how it will penetrate inside? So it is very much important to take bath before coming to the class. You are doing, but we are not getting the benefit because of this point. We have to make them to convince. They should understand their own mistake. In such a way you have to speak. You are doing very nice, but you are not getting the fruits of that one. What is the use of doing that thing? But it is necessary. You have to do. You have to get it, but you are not getting. So you need to correct yourself. Okay? So you have to tell what is the negative things. If you are not proper, we have to make them understand, convince them with that negative things. No one wants negative things. So make them to become perfect. This way you have to speak. This and that Krishna gives the intelligence. Now you understand? You cannot directly tell that you are not taking bath, that's why you are coming here, it's not good. Then you will say that I don't come next time. Yes. You are coming, you are doing, but you are not getting, you see, Prabhuji. Anything that you are doing, you are not getting any fruits. This is the only the reason that Krishna is not happy. Why don't you make Krishna happy? Then you will ask, how can I please Krishna? Then we have to tell. So these are all the tricks. And அந்த மாதிரி சொல்ற வரைக்கும் இப்போ ஒரு let's say ஒரு அந்த டயலாக் ஒரு பேசுறதுக்கு ஒரு 2-3 programs ஆகுதுன்னா பிரபு, அது வரைக்கும் அவங்க வராங்க, பிரசாதம் சாப்பிடுறாங்க. Okay, you have to be tolerant. Tolerant, yes bro. Yes. And ask forgiveness from Krishna from our side. No, you should ask Krishna, please empower me, I should tolerate. I do not want to lose this soul of yours. You have to give the importance. You have to inform even Krishna. Krishna, that person is yours, not mine. But I have to take care of him. Don't allow me to lose him. You make me strong. Then Krishna will also think, oh, I have to do something for him. Yes, Prabhu. Yes. Yes. So, and இப்போ இதுலயே question பிரபு, இப்போ person A person B ரெண்டு பேருமே வந்து இப்போ both are trying to preach together. இப்போ இந்த மாதிரி situations வரும்போது ஒருத்தரோட டாலரன்ஸ் லெவல் can be higher, ஒருத்தரோட டாலரன்ஸ் லெவல் it depends பிரபு. ஏன்னா எல்லாருமே வந்து equal
Correct. ஆனா ரெண்டு பேருமே கோஆபரேட் பண்ணி ப்ரீச்சிங் பண்ண ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், அதாவது கான்ஃபிளிக்ட் இல்ல, பட் ஆனா ஒரு சில டைம் அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கொஞ்சம் இன்னும் நிறைய டாலரேட் பண்ணலாமே, one day that will burst out. There will be some conflict. So two preachers, they have different levels of consciousness. One who flies is a bird. One who flies a bird, but all birds cannot fly to the same height. Same height, yes, Prabhu. Those who are preachers, they are really preaching, but the level of realizations are different. Different, yes, Prabhu. So two persons together we cannot preach. If at all we want to preach means, if one person is preaching, the other person should tolerate. Even the person is doing something wrong, he cannot immediately correct him in front of all. There are some etiquette. Yes, Prabhu. He cannot in front of all the audience, he cannot correct that person. But privately, when they went away, in a separate room, he can correct the person. So such etiquette also is there. So it is better two persons together not to preach the same audience. That's not good. If they are not that much intelligent or advanced, advanced people, they don't mind even the senior doing something wrong. They know how to make that junior perfect afterwards, not immediately. They don't want to correct. Not immediately. Yes, And the audience will get affected then. We have to take care of the audience. It is not that much important to take care of the junior devotee, but it's very important to take care of the audience. That is very important. Yes. If the person is taking the care of the junior first means he's puffed up with false ego. He wants to prove to the audience that I am better than my junior. You better don't listen to him. You listen to me. Yes. Isn't it? So that is not pleasing Krishna. That is not pleasing Krishna. As though we are advanced, our each action should please Krishna. It is not that we have to prove that I am better than anyone else. That is not the thing. You may be advanced, but still you have some shortcomings. You are not acting for the pleasure of Krishna. Okay? So these are all the etiquette also. Yes. Understood nicely, Prabhu. Thank you, Prabhu. Hari Hari Bol. So try to Hare Krishna, remember Prabhu. Krishna. Yes, Mataji. பிரபு ஸ்ரீநாத் பிரபு கேட்ட கொஸ்டின்ல அது ரிகார்டிங் ப்ரிஸ்கிரைப் டியூட்டி பேசும்போது Okay. நீங்க வந்து யூ ஆர் மென்ஷனிங் ஒரு பர்சன் வந்து இஃப் ஹி பிக்ஸ் அப் தட் ஜாப் அவுட் ஆஃப் ஹிஸ் நேச்சர் அவன் வந்து அதுல சஸ்டெயின் பண்ணிக்கணும் Because Krishna brought him to that stage. Krishna brought him there and he though it is unfavorable இருந்தா கூட he has to stick on so that he gets purified. How he knows that that is unfavorable? How you can say that Because, it is unfavorable? He's not he's not, the boss is not good, or he's getting more workload, or the salary is less, or something like that is Okay. It's So he is unfavorable for not him. satisfied with his job. He's not satisfied, but at the same time this is regarding my brother itself, Prabhu. Like he's working and there is a lot of work pressure, but at the same time he is trying to balance both the devotional service and this work pressure. But he is also trying for another job where he could do more devotional service and at the same time work also. So what he is happens using- is my point is- he is successful in getting the other job. He's getting what another should job, the person do?
Yes, he picked up the another job, and it was Okay. Uh, all the whatever he expected out of that job, oh, he you got got it. everything. He got everything. So Uh, at that time, there was a little confusion whether to drop the job and take up another one uh, or to get purified. Many times you have mentioned that நம்ம அந்த ஸ்டேஜ்ல இருந்து we have to get purified. yes. And we have to realize that Krishna has placed us in such a position because Yes. we deserve that. So, but at the same time, when the person is trying and picking up, that is also Krishna's sanctioning. We can as well accept that and go ahead, Prabhu. Should that because now we a couple of months down the line, நம்ம பார்த்தோம் அப்படின்னா the job is quite favorable for him to do his more engage in more devotional service, Very good. and at the same time there is no problems in the job also. So Very அந்த good. மாதிரி if the person is Now he is encountering doing another devotional service satisfactorily, ah, isn't it? yes, yes, So Krishna yes. also, because his desire was strong when he was working in previous office. Okay, Hmm. his Hmm. desire was strong. That's why Krishna fulfilled his desire. Huh? But he was at the same time longing for more devotional service. He never wished that at the cost of foregoing devotional service, he wanted a very nice, satisfactory job. He didn't long for that one, but he longed for only devotional service also simultaneously. That's why Krishna Okay. sanctioned. So in this one, there is nothing wrong, and he should be more Krishna consciously. But whereas my other brother, who is not knowing all these things, but is Uh, not facing a favorable situation at work. okay. So and he also tries to quit that job and take up another one. So in that case, how should we? Because the wife is approaching whether this is appropriate, whether he should quit This is and get not into another thing. appropriate. This is not appropriate because what is the cause for him to change his job? In that one, he is not going to understand his own mistakes. What is the mistake? Why he is suffering now? Why he has got such a job so that he is not happy? Did he get any answer for that question? Why he feels he is suffering? What should be the cause for that one? In your first case, first brother, at least for devotional service, he wanted to do. He unable to Yes, do more devotional service, so he wants to jump over. That yes, Krishna yes. considered as a favorable one, good one. But in the second case, it is merely for his sense gratification he wants to jump over, Yes, isn't it? Even if he yes. jumps over to next shop, next company, he will suffer more than what he is suffering now. You understand? Everything should be sanctioned by Krishna. Otherwise, we have to face what we deserve. But in the case of your first brother, it is not that what he deserved, that because of the devotional service, he crossed over the It was problems. So even the second one, if he takes up to devotional service, Krishna just for you, to please you, to render better service to you, I want to change my job. I'll chant, I will do devotional service. Then Krishna will consider. Please understand, everyone. We may pray Krishna for something, even if he sanctions that one, afterwards we have to face the consequences horribly, forcibly. But if you do something, some change we need only to please Krishna better way, then Krishna will sanction without giving any reaction for that one. This one okay. we should Yes. understand. What is the cause? Why I want to have a change?
The change is to render better service to you, Krishna. In this position, I unable to render better service to you. In this position, I unable to do any service to you. That also we can say. Okay. Otherwise, we Prabhu, cannot. but One second, mother. time, Otherwise, we yes, cannot expect anything from Krishna. We have to face our consequences for our work only. If you want to get some favorable thing for Krishna, from Krishna, we have to please Krishna. That is very important. Yes, now you tell. but at the same time, there is Mm, like if I see Bhaktaru Prabhu, like mm, for many years mm. that he has been working, Same his company. his Uh, workload has been like yes, terrible. increasing I day mean, by day. sometimes it goes, but Uh, many times when mm, when we go for the edge of mm, taking up some other work profession, uh, at that time he always says that this is mm. happening for my purification. Yes, If I have to, so in this place I have to see Krishna. This is what. very correct. Mm, It is like confusing, Prabhu. One person, um, the example my brother I gave, mm, he decided to do devotional service and he took up another favorable work and he could jump and he could render. But when the same thing when I proposed to Bhakti Prabhu, he mm, didn't. mm. He said, in this place I have to see Krishna and I For have to get time, for purified. your But first brother, he could have also done the same option of Prabhu. not necessarily. He could have also saved himself from all that. No, 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 no. Please understand. Bhaktarupa, he wants to see Krishna's hidden hand. Hmm. Then he will become the best preacher. But your brother, he cannot become preacher, best preacher. You understand? Because by realizing Hmm. and getting revelation from Krishna, that makes one to become perfect preacher. But only longing for facilities to do better service to Krishna, there is no chance for them to become a good preacher. You understand the difference between these two is that one. What for we have to work? Yes, Prabhu. Just to sustain our lives. Isn't it? Which is Yes. important? Just to have facilities and render service to Krishna is enough for seeing Krishna's hidden hand and realize which can make him to become a perfect preacher. Krishna loves whom the best? The preacher. Isn't it? Yes, Prabhu. So we have to deeply understand. Huh? If I wanted, I also would have done some business and simultaneously I can also see Krishna. Then it was not a good opportunity for me to preach. Now you see how best I am preaching. Huh? The same way, if I was working and taking the family affairs, was it possible for me to do this best way what I am doing now? It may not be best, but to my ability, it is the best. Isn't it? Which is better? How much we need? But, My son is but earning. Um, yes. you also told there is no escapism in Krishna There consciousness. is no escape. I never escaped. Huh? No, I if never escaped. I was doing my business, but I become bankrupt. Business was not running. And at the same time, many people they ask me to take classes. Huh? You know that you were not that time. You were in okay, yeah, states that time. You were in states yes. that time. When I come to Chennai in 1993,
I had one shop, textile shop. In the textile shop, I was running the textile shop. Then many people, they want me to take classes also. And it's textile retail shop is very, very horrible for my children also. If I go out, they have to come and take care of the shop. So it was really very, very horrible. I never liked that one. Having a retail shop, textile retail shop. Even my children, they are very much facing problem for their studies also. They could not cope up. Then I understood Krishna, it is not good. We don't want this one. So Krishna took away. Uh, so it is not that we escaped from that one. Krishna escaped us. Uh, so this is entirely different in each one's life. Yes, Prabhu, got it. My children were also But very, very, they were suffering. My wife also coming to take care of the shop. That's not good. Even I didn't like that one. So now also we are very happy. Even in that circumstance, my son, he did BTech, BE. And then my daughter did MSc, computer science. So they were also well educated. Now also we have no problem. Financially, we have no problem at all. So Krishna is taking care. So the facilities are not going to facilitate us to become preachers, good preachers. Yes, Prabhu, got it. So becoming a preacher is very, very important. So one Mataji also was still asking, no, see, CAs, he can do so many things, he can earn many, lots of money. And all they provocated her to take up this job and earn money. But she was not liking that profession. She told that she wasn't to remain as a devotee, not to get into another birth, not to take another birth. At all the people they are telling you earn lots and lots and help others and you take another birth, which is better. She told that I don't want money, I don't want to earn money, I don't want to take one more birth. Let me remain as a devotee. All these material qualifications and all is not going to help to please Krishna means better we can give up. If the same thing can help us to use in Krishna's service, then it is good. Isn't it? Yes, Prabhu. So we do not want to disturb. In this connection, Prabhu, in one of the classes you mentioned that Yes. we should not go for taking up the loans now. Yes. Because by the arrangement, whatever we deserve, Krishna provides. Yes. So, but now after suppose we are out of the country, outside India, like people prolonged years if they stay there, for them it is too custom to go for buying a house. So in that case, should we? But house cannot be purchased by our own. Correct earnings, but we have to take loan. We have to take loan. So in that case, I can take loan and use it for Krishna. Should that be a good option, Prabhu? Because No, when my if brother you are did really that, Krishna I conscious, not take loans. no, you But see, now, if you were, when you were in India, then you were Krishna conscious. When before going to foreign country, were you Krishna conscious? no. Isn't it? When you are not Yes. Krishna conscious, that time you moved to foreign country. This is on your own wish. Isn't it? Yes. So how you can expect Krishna to help you? After going there, you come to know Krishna consciousness is there. Better to become Krishna conscious. Isn't it? Yes. So that time we have to pray Krishna. Krishna, this is my
a position. When I come to this place, I was not Krishna conscious. Now I understood the importance of becoming Krishna conscious. Now my position is like this one. What do you want me to do? Shall I go for loan? Then Krishna, he will tell, if you do your sadhana nicely, then I can help you. Anyone who is doing that sadhana nicely, perfectly, then Krishna will help you. So that is very, very important. Can they do sadhana nicely? Minimum 16 rounds, following 4 regulatory principles, offering to Krishna and honoring the prasadam, reading only the books written by devotees of Krishna. These are very, very important points. If they can So, do, so you can, so you are concluding that they can take the loan provided they are, sticking they to their sadhana. do sadhana. They live only for the pleasure of Krishna. Krishna was telling Sarvadharman Parityaja Mamyekam Sarvaja. Now you forget all your other activities and just surrender to me. You do not have any other entertainment than Krishna Taking a consciousness. loan and getting into that is an entanglement, no, Prabhu. What? Taking the loan and No, moving Krishna to a will take house care is of you. That is Krishna is telling, na. I can take care of okay. you. I can eradicate all your sinful activities, the results of all your sinful activities, actions. Then Krishna will take care. If you surrender to Krishna, Krishna is telling, I don't choose anyone. I am equal to all, but I don't choose anyone. If anyone chooses me, I don't leave him. If they choose Krishna, you are the only shelter for us. With the ignorance we came here, now we understood the importance, so I am surrendering unto you. Just like Arjuna also, I thought to get back my property from Kauravas. I came here after seeing the opposite army, they are mine. I don't want to fight. Now you are Krishna, you are the only person, you know what is favorable for me. You can advise me. I will follow that one. Huh? Isn't it? Krishna also advised war is not good. Balram also told war is not good. Vidura also told war is not good. And Krishna, but they want, Kauravas wanted to have fight and Pandavas also wanted to have fight. Now Arjuna is telling, I don't want to fight. So this is the point is very, very important. Krishna is equal to all, but he never chooses anyone. Anyone who chooses Krishna, Krishna will not leave him. So if they can choose Krishna and live for the only pleasure of Krishna, then he can take loan. Krishna can mitigate that loan very nicely. They can come up very nicely in Krishna conscious way. Huh? Okay, Mataji, you Yes, understood the Prabhu. point? The Yes, yes, purpose of doing any yes, Prabhu. action. For every action, there is some purpose. If the purpose is to please Krishna, Yes, yes. that action may be bad or good. The action, Arjuna shooting Bhishma and Drona may be wrong, but the purpose is good. And that action is Krishna, that action is pleasing Krishna. Yes. Okay? Anyone else? Anyone Yes, has yes, any Prabhu. doubt? Got it. Anyone has any doubt? No doubt. Then we will go for Narasimha Pranati. Who are the devotees coming for Narasimha Pranati? Now today, let the Matajis do. Okay?
Kamala Mataji, you can first you can sing. The last one, it is difficult. Okay, Kamala Mataji, is okay for you? Huh? Okay, Prabhu. First yours, second who is name? First, Hare Krishna Prabhu. First சொல்லும்போது அது எவ்வளவு செகண்ட் பண்ணட்டுமா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நமஸ்தே நரசிம்மாய பிரஹ்லாதலாதாயினே இரண்யகசிபு அது மட்டும் ஃபர்ஸ்ட் இதோ நரசிம்மா பரதோ நரசிம்மா இஸ் செகண்ட் ஒன். ஓகே பிரபு. யுவர்ஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். இதோ நரசிம்மா இஸ் செகண்ட் ஒன். ஹூ எல்ஸ் ஆர் தேம்? Angala Parmeshwar Mataji, you do second one? Yes, Prabhu. Okay. For Anuradha Mataji, you can do the third one. Okay? Yes, Prabhu. Okay. Now let us start. Kamala Mataji, you first start, the first one. Namaste Narasimhaya. Namaste Narasimhaya. Praladadayine. Praladadayine. Hiranyakashipurvakshaha. Hiranyakasipurvakshaha. Shilatankanakalaye. Shilatankanakalaye. Ito Narasimha Parato Narasimha. Ito Nrsimha Parato Nrsimha. Yato Yami Tato Narasimha. Yeto yam tato Nrsimha. Bahir Narasimha Hridaye Narasimha. Bahir Nrsimha Hridaye Nrsimha. Narasimha Madhim Sharanam Prabhate. Nrsimha Madhim Saranam Prapadhe. तव करकमलवरेणकामद्भुतशृङ्गां दलिता हिरण्यकशिपू तनुभृङ्गां केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे. तव करकमलवरेणकाम् अद्भुतशृङ्गां दलिता हिरण्यकशिपू तनुभृङ्गां केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे. जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव जय नरसिंहदेव नरसिंहदेव जय नरसिंहदेव. जय प्रहलाद महाराज 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 प्रहलाद महाराज भक्त प्रहलाद महाराज. जय जय प्रभुपाद 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 जय जय प्रभुपाद जय जय प्रभुपाद 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 जय जय प्रभुपाद. जय जय गुरुदेव 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 जय जय गुरुदेव जय जय गुरुदेव गुरुदेव
गुरुदेव जय जय गुरुदेव। भक्ति विघ्न विनाशक लक्ष्मी नृसिंह भगवान की जय। भक्त शिरोमणि प्रहलाद महाराज की जय। कृष्ण कीलकट्टले भक्त वृंद की जय। राधा गिरिवनचारी भक्त वृंद की जय। समवेत भक्त वृंद की जय। गौर प्रेमानंदी, all glories to the assembled Lord, all glories to the assembled Lord, Hare Krishna. all glories, all glories, all Hare glories to Krishna. Sri Guru Nitya Gauranga Srila Prabhupada ki jai. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। Thank you very much. Hare Krishna. Now we are 12 Hare Krishna. members. Very good. So tomorrow evening we'll meet at 4:30. Sunday 4:30. Okay. Thank you very much for your presence. Thank you, thank you. Hare Prabhu. Krishna. Hare Hare Krishna. Get more questions. Get more questions to have reply from Krishna.